ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷத் ஃப்ரம் ஜெட்ரிஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட பேக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ண மாட்டேன் இந்த ட்ரேடிங்லாம், அதாவது இன்ட்ராடேலாம். பட் ஆனால் சில பேர் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, ஸோ அவங்க யாராவது லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ இது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் சரி ஓகே எப்படி என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றதையும் நான் நிறைய வாட்டி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாதமாக பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணால் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் எப்படி ஸ்டாக் வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். ஏன்னா நிறைய வாட்டி அதே பேட்டர்ன் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போய்டுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி மே போய்டுவோம். அங்கே தான் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கான். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு தான் கீழே வந்திருக்காங்க. சரி, இதுமாதிரி புல் பேக் ஆகும். உடச்சதுன்னா ஸ்பீடாக இறக்கிறாது, லைட்டாக ஏறி தான் இதுவாகும். அந்த விக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த விக்கு வந்து கரெக்டாக இதுவாகும். ஸோ ஏறிட்டு அதுக்கப்புறம் இறங்கியிருக்கான். ஸோ இதுமாரிலாம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதேமாரி இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாரி இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட் மாரி ஆகிருக்கும். இது 9 அந்த 2:50க்கு விழுந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த க்ளூ. இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ப்ரெஷர், அப்புறம் ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில். இந்த க்ரீன் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் ஃபுல்லாகவே விழுங்கலை. பட் நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாகி இருக்குது. இந்த 2-3 கேண்டிலும் இந்த ஒரு ரெட் கேண்டில் தூக்கிடுச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேலி. ஸோ இதுமாரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் இதேமாரி ஒரு இதே செட்டப்பில் எதிர்காலத்தில் வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய கூகுள் கிப்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு வாட்டி நடந்திருக்கும், நான் காட்டுறேன், ஓகேங்களா? வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாரி வந்திருக்கான். இங்கே உடச்சி கூட போனால் கூட சூப்பர் தான். பட் ஆனால் நம்ம இங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த 5 மினிட்ஸில் பார்க்கும்போது தான் தெரியும் நம்மளுக்கு கிளியராக. ஸோ பார்த்தா தெரிஞ்சிடும் டபுள் பாட்டம் மாரி இருக்குன்றது. ஸோ நிறைய வாட்டி நானும் பார்த்துருக்கேன். கீழே சில டைம் நான் பிடிச்சிருக்கேன். நம்ம ஓஎஃப்எஸ்எஸ் பிடிச்சிருக்கோம் கரெக்டாக. அந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக டபுள் பாட்டம் வரும்போது தான் நம்ம பிடிச்சோம். வேணால் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதை போயிட்டு டேயில் நினைக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். 1 மாதமா 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அதை போய் பாருங்கள், ஓகேங்களா? இதேமாரி தான் டபுள் பாட்டம் கரெக்டாக வந்திருக்கும். அதை நம்ம அடியிலே பிடிக்கணும். அடியிலே பிடிச்சா மட்டும்தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருப்பான். இங்கே ஒரு பேக் டெஸ்ட் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஃபேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இதுமாரி பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிளியராக புரியும். ஸோ ஏன் பேக் டெஸ்ட் பண்ணுறோன்னா இதுமாரி ஃபேக் அவுட்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது பிரேக் அவுட்டுன்னு வாங்கணும்னா என்ன ஆகும்? உங்களோட நீங்கள் கரெக்டாக இங்கே தான் ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கோம். அதை கரெக்டாக டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்க மாதிரி. ஸோ இதுமாரி தான் நடக்கும் நிறைய வாட்டி. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இங்கே இது எவ்வளோ நாள் பிரேக்கப் பாருங்கள். கிட்டத்தட்ட எத்தனை நாள்? மே 8ஆம் தேதியிலேருந்து மே 13, கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் 5 நாள் ட்ரேடிங் செஷனு. மொத்தம் ஒரு 7 நாள் கிட்ட இது கன்சல்டேஷன் ஆகி உரைச்சி கூட கீழே வந்திருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க, இது கிளியராக உங்களை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. இதுமாரி இடத்துல தான் நம்ம ஆளுங்க போட்டியாக விட்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஒரே கேண்டில் ஆச்சு விட்டாங்க. 320 பாயிண்ட் ஒரே கேண்டில் முடிச்சிட்டானுங்க. 4 கேண்டில் முடிச்சிருப்பானுங்க. இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இந்த இதுலேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, மேலே போகுமா போகாதான்றது, அது பயங்கரமான வேதனை. அது ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம எடுத்துருவோம் பிரேக் அவுட்டுன்ட்டு, இங்கே இது நல்ல சூப்பரான கேண்டில் தான் வந்திருக்குன்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், எத்தனை 1 மணி நேரம் உங்களை ரொம்ப பொறுமை சோதிச்சிருப்பான். 45 நிமிஷம் உங்களோட நல்ல பொறுமை சோதிச்சு அப்புறம் கீழே இருக்குது. ஸோ இதுமாதிரி நிறைய வாட்டி ஃபேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேக் அவுட் ஆகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்களோட ப்ரீவியஸ் இது கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போடணும், ஓகேங்களா? அதை ஹிட் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை தான் ஸ்டாப் லாஸாக போடணும். பெரிய ஸ்டாப் லாஸ் தான், பட் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுமாதிரி பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சில டைம்லலாம் பக்காவாக நம்மளை ஏமாத்துறதுக்கு அப்படி ஒரு இது இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கும் இதே சார்ட் தான் நமக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியும் போது அவங்களுக்கும் தெரியாதா? அதே தான். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கவனமாக இருந்து ட்ரேட் பண்ணுங்க, ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ட்ரேட் பண்ணாதவங்க அமைதியாக இருக்கிறது நல்லது பெய்னிங் டைமில். ஏன்னா ஆரம்பத்தில் பண்ணோம்னு வச்சிங்களேன், கேம்பிளிங்ட்டு ஓடிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேப்பர் ட்ரேட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும்,
ஓகே நம்மளால் பண்ண முடியுது அப்படின்ட்டு. நான்லாம் அப்படி தான் இறங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கணும், உடனே வந்து இறங்குற ஆப்ஷன்லலாம். ஆப்ஷன் நான் கற்றுக்கிறதுக்கே முதல்ல கற்றுக்கல, முதல்ல ஸ்விங் ட்ரேட் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் முதல்ல கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஆப்ஷன் போய் கற்றுக்கிட்டு, சரி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு, பேக் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நிறைய ட்ராக்கிங் பண்ணிவிட்டு, எப்படிலாம் இது போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பார்ப்போம், நான் 1 இயரில் வரேன், 1 இயர் ப்ராஃபிட்டில் வரேன், அப்போ தான் கரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொண்டு வரேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி காட்டணும்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ கொண்டு வரேன், பார்ப்போம், கொண்டு வரும்போது தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுவும் ஒரு இது தான், பட் சின்ன இது, பட் நல்லா ஏற்றிருக்காங்க. ஸோ இதுமாரி வரும்போதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. சுத்தமாக பாருங்கள், ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த 3 கேண்டிலையும் முடிச்சு விட்டேன், 1 2 இந்த ஒரு 3 4 கேண்டிலையும் முடிச்சு விட்டாங்க. அன்றைக்கான மார்க்கெட்டையும் முடிச்சுட்டு திருப்பி கீழே இறக்கி விட்டாங்க. இதுமாதிரி கிரேசி திங்க் வந்து அடிக்கடிக்கு நடந்திருக்கு. இந்த கிரேசி திங்க் இருக்குல்ல, ரோலர் கோஸ்டர் மாதிரி, இது திரும்பியும் வந்து பார்ப்பீங்க ஒரு இடத்துல நடந்திருக்கும். ஸோ இதுமாதிரி பேக் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு சேனல் பாரு, டவுன் ட்ரெண்ட் சேனல் போட்டு பர்ஃபெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. இந்த இடத்துல வரும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் நல்ல ஒரு ரேட். ஸோ இது மாதிரி ஸ்டாக் அப் இண்டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கான். ஸோ இதை கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணோம்னா புரியும். ஓகேங்களா? பட் இதெல்லாம் ட்ரேட் எடுக்கிறது இந்த அளவுக்கு எதுவும் இல்லை, பட் இது வேணால் சூப்பரான ஒரு இது, அழகான ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஏறி கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போயிருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், நீங்கள் வரேன் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாருங்கள், பர்ஃபெக்டாக இதுமாரி லாங்காக இதுமாரி போயிட்டே இருக்கும் ஸ்டாக்கு. ஒரு இடத்துல சடான்னு விழும்போது பர்ஃபெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இது 2வது கேண்டில் பாருங்கள், இந்த அளவுக்கு மேலே புல் பேக் ஆகிருக்கு. ஆனால் இது மேலே போகலை, பட் இந்த இது பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, அப்படியே திருப்பி கீழே இறக்கி விட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய லாங் இது, ஆனால் இறக்கிட்டு அது ஒரு புல் பேக் இருக்கும். ஸோ பெருசாக விழுதுன்னா ஒரு புல் பேக் இருக்கும், அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. அதுலேருந்து இதை லேர்ன் பண்ணிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கும். இந்த இடத்துல வரணும் 1 1 2 இதில் 3 and 4 ஒரு கேப் அப்பில் நல்ல ஒரு 400 பாயிண்ட் கிட்டே ஏறி இருக்கும், 475 பாயிண்ட்ஸ் கிட்டே ஏறி இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல ஒரு பேக் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், சின்ன ரிஸ்க் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் ஈஸி தான் சொல்கிறது, புரியுது நீங்கள் என்ன சொல்கிறதுன்ட்டு. பட் ஆனால் பேக் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில், இந்த கேண்டில் பாருங்கள் நல்ல புல்லிஷாக இருக்கான். அதுக்கப்புறமா ஒரு ஃபுல்லாக க்ளோஸ் வச்சுக்கேன், அப்போ ஒரு 2 கேண்டில், அதுக்கப்புறமா ஒரு சின்ன இறக்கம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க. இதுமாரிலாம் நல்லா பிடிக்கும். பட் ஆனால் பேக் டெஸ்ட் பண்ணும், பேக் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் ஓகே இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டெக்ஸை லைவில் பாருங்கள், லைவில் பார்த்தா தான். ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே வாங்கியிருக்கலாம், அங்கே விற்றுருக்கலாம் அப்படின்ட்டு ஈஸியாக போயிடும். பட் ஆனால் லைவில் பார்க்கும்போது மட்டும்தான் இதுவாகும். இங்கே ஒரு வாட்டி நடந்திருக்கு பாருங்கள், அந்த கிரேசி திங் மாதிரி பிரேக் அவுட்டு, பட் ஆனால் அப்படியே ஃபுல்லாக இறக்கியிருக்காங்க. இதுதான் இது நிறைய வாட்டி இதுமாதிரி நடக்கும், ஏற்றுவானுங்க அப்புறம் சர்ன்னு இறக்குவானுங்க. இங்கே ஒரு கால் ஆப்ஷன், இங்கே ஒரு புட் ஆப்ஷன்ட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ட்ரெயினர்ஸ்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இங்கே வாங்குங்க இங்கே விற்றுருங்க, திருப்பி இங்கே புட் ஆப்ஷன் போடுங்க, இங்கே திருப்பி இங்கே விற்றுருங்க. முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். முடியறதுக்கு முன்னாடிலாம் இதை போய் சொல்லணும்னு வச்சுக்கல, கண்டிப்பாக முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல்ல நான் கற்றுக்கும் போது ஒருத்தர் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டினார். எப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ப்ளேபேக் இருக்குல்ல, கட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுவோம்ல, அதை வச்சு இங்கே பாருங்க இங்கே வாங்கியிருக்கலாம், இங்கே வாங்கினா எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், எத்தனை பாயிண்ட் பாருங்கள் அப்படின்னு வரும், 305 பாயிண்ட், இங்கே பாருங்கள் 165 பாயிண்ட். இதுமாரி கதை காட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதாண்டா அப்படின்றலாம் நானும் நிறைய வாட்டி எனக்கு அப்போ தோணும். கேட்டாலும் நீ தான் அதை கரெக்டாக ட்ராக் பண்ணணும் அப்படின்வாங்க. பட் ஆனால் அப்படிலாம் ட்ராக் பண்ணிலாம் இதுமாரிலாம் இருக்கவே முடியாது. இதெல்லாம் அப்படியே போக விட்டுறது நல்லது. ஓகேங்களா? ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு இது இருக்குது, நீங்கள் ட்ரேட் எடுத்து சம்பாதிக்கிறத விட ட்ரேட் எடுக்காமல் லாஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பர்ஃபெக்டான ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுங்கள்.
ஒன்றும் தப்பே இல்லை, ஒன்றும் இதுவாக போகிறது கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேடை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் குட்டி டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒர்க் ஆகிருக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது ஒரு சேனல் பேட்டர்மாக வந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாகிருக்கு. ஓகேங்களா? பட் இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இது வந்து க்ளூவாக இருக்கும். அதுதான் இது ஸ்கேண்டல் இஸ் க்ளூன்னு போட்டோம். ஒரு ப்ரெஷர் வந்துருக்கு. ஓகே, பட் இதுவும் அந்தளவுக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது இல்லை, ஒர்த் இல்லை. பட் ஆனால் இங்கே ஒரு லேர்னிங் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏறிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த நாள் பாருங்கள் இந்த கேண்டில் பாருங்கள், இது டச் இங்கே ஓப்பன் தான் இருக்கும், ஓப்பனிங் இங்கே தான் இருக்குது, அங்கேருந்து இறக்கியிருக்காங்க. இது ஒரு புல் பேக்காக தான் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இறங்கியிருக்கு, இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புல் பேக், இங்கே இறங்கிட்டு அப்படியே ஒரு புல் பேக், திருப்பியும் ஒரு புல் பேக், அப்புறம் புல் பேக், அப்புறம் ஒரு புல் பேக். ஸோ இப்படி தான் ஸ்டாக் வந்து இண்டெக்ஸ் வந்து இதுவாகும், ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னாவே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டை வந்து லைவில் இதேமாரி பார்க்கும்போது ஸோ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கடையில் பிடிச்சிடலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ரிசர்ச் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம். ஸோ இதுக்கும் பாருங்கள் நிஃப்டி பேங்க். ஸோ நிஃப்டி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அதே தான், கரெக்டாக பாருங்கள். இங்கே பிரேக் அவுட் இருந்தால் நல்ல புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக இறக்கி விட்டுருக்காங்க. இங்கே வாங்கினவங்களாம் என்ன அடி வாங்கியிருப்பாங்க பார்த்துங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சீரான அடியில் பர்ஃபெக்டான, அப்படியே ஃபுல்லாகவே ட்ராப், அப்படியே பயங்கரமான ஒரு ட்ராப். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இது பண்ணணும். ஓகே, அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா பியூசி பேங்க் போய் பார்க்கணும். பியூசி பேங்க் இல்லைன்னா ப்ரைவேட் பேங்க், அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ முரணாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இங்கே நல்ல ஒரு கேண்டில் தான், இதுவும் நல்ல ஒரு கேண்டில், நல்ல க்ளோசிங்காக வந்துடுச்சு. பட் ஆனால் ஏன் விழுந்தான் அப்படின்ற போது நம்ம ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸை வந்து போய் பார்க்கணும். அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸ்க்கு ஒரு அந்த ஸ்டாக்குக்கு ஒரு இண்டெக்ஸ் வச்சுருப்பாங்க ப்ரைவேட் பேங்க்குன்ட்டு. அதை பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அதே கூட பிஎஸ்யூ பேங்க்கும் பாருங்கள். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நிஃப்டி பேங்க்கு. ஸோ அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் யாராவது ஒருத்தன் கீழே இறங்கியிருப்பான். ரொம்ப முக்கியமானது, ஒரு ஹெச்டிஎஃப்சி இறங்கியிருப்பான், இல்லை ஐசிஐசி இறங்கியிருப்பான், இல்லை எஸ்பிஐ இறங்கியிருப்பான். இந்த 3 பேரில் எவனோ ஒருத்தர் இறங்கியிருக்கான், அதனால தான் இங்கே இறங்கியிருக்கு. இதை போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இது டாஸ்க் காத்துக்காங்க. அதாவது எந்த டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28, 2024 அன்றைக்கி 10:25 போய் பாருங்கள், யார் இறங்கியிருக்கான்னு பாருங்கள். இல்லை 3 பேருமே இறங்கியிருக்கானுங்களாம் பாருங்கள். அப்போ இறங்கும் போது தான் இவனுக்கு இறங்கியிருப்பான், சும்மாலாம் இவன் இறங்க மாட்டான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிங்கன்னா புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. இது வந்து அழகாக உடச்சிருக்கான், உடச்சப்போ ஒரு புல் பேக், புல் பேக் ஆனதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ஸோ இதுமாதிரி புல் பேக் ஆகும்போது நல்லா ட்ரை பண்ணணும். இது ஒரு நம்மளுக்கு ஒரு க்ளூ. என்ன க்ளூ பார்த்தீங்கன்னா கீழே விட போகிறேன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் இது அந்தளவுக்கு இல்லை, சும்மா தான் போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே ஒரு நல்ல ஒரு இது நம்ம முன்னாடியே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஃபேக் அவுட் மாதிரி நடந்திருக்கு சொன்னால் பார்த்தீங்களா? அதுவும் பாருங்கள், இப்படியே நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் க்ளூ நம்மளுக்கு. ஸோ இதே ரிப்பீட் தான். இது எப்போ நடந்திருக்கு? ஜனவரி மாதம் நடந்திருக்கு. அது எப்போ நடந்திருக்கு? ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேங்களா? ஏற்கனவே நடந்திருக்கும், நடக்கிறது தான் திருப்பி திருப்பி நடக்கும். நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணும்போது யாராவது புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் பேக் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் பாருங்கள் ஃபேக் அவுட் ஆகிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் க்ளூ, கரெக்டாக க்ளூ கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்ல ஒரு லிஃப்ட். ஸோ இதுமாரி நல்ல வாய்ப்பாக இருக்கும்போது நம்ம பேக் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும், ஓகே இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் கிப்ஸ் எடுத்து போட்டு சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இதேமாரி மைண்ட் வந்து சப்கான்ஷியஸாக மைண்டில் அது உட்காரும் கரெக்டாக. நீங்கள் அதே இது வந்து லைவ் ட்ரேடில் பண்ணிகிட்டு இருக்கும்போது, பேக் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே பேட்டர்ன் வரும். ஸோ வரும்போது எந்த இண்டிகேட்டரும் தேவையில்லை, நீங்கள் இதை பார்த்துட்டீங்க அழகாக போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? வரேன், நான் வரேன், வந்துட்டு சொல்கிறேன். பர்ஃபெக்டாக பிஎன்எல்லோட வரேன். ஏன்னா அப்போ தான் அந்த பேக் டெஸ்ட்கான ஒரு இது இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ ஜனவரி மாதம் வரைக்கும் 6 மாதத்துக்கான பேக் டெஸ்ட், 7 மாதத்துக்கான பேக் டெஸ்ட்டு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய டிசிஷனை எடுத்துக்கோங்க. ஏன்னா நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது
ரொம்ப பெரிய இது. ஏன்னா ஹை வாலட்டிலிட்டியான இது. ஏன்னா வால்யூம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். அந்த எக்கச்சக்கத்துல நீங்க கரெக்ட்டா பண்ணணும்னா, சூப்பரா பண்ணணும்னா, பேக் டெஸ்ட்டும், உங்களோட ட்ராக்கிங்கும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் சொல்லுது. ஸோ எப்பவுமே சொல்றது தான் ஸ்டாக் அனலைஸ் பண்றது, ஸ்டாக்கை ட்ராக் பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்ல யாரும் பண்ணல, நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.